Qkr டெலிவரி ஆப் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த Qkr டெலிவரி ஆப் பார்த்தீங்கன்னா 6 வருஷமா பார்த்தீங்கன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க ரன் பண்ணிட்டு வராங்க. இந்த டெலிவரி ஆப் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் ரன் ஆகலவங்க சவுத் இந்தியாஸில் 10+ சிட்டியில் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு வராங்க. Qkrல நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 2500 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். டெய்லி இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா சர்ஜஸ் போனஸ் கொடுக்குறாங்க. வீக்கெண்ட் ஸ்பெஷல் போனஸ் கொடுக்குறாங்க. ரெயின் போனஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் போனஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த இன்சென்டிவோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஸ்க்ரீனில் போடுறேன். அதை எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுங்க. ஒருவேளை நீங்கள் லாங் ஆர்டர்ஸ் எடுத்து மட்டும் டெலிவரி பண்ணினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பே கிடைக்குங்க. Qkrல உங்களுக்கு எப்போ சேலரி வரும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா அவங்க கிரெடிட் பண்ணிட்டு வாங்க. இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வாரம் சேலரி பார்த்தீங்கன்னா 2 டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரியாக பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ண போகிறாங்க. Qkrல நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா ரெஃபரல் போனஸாக பார்த்தீங்கன்னா 4000 வரைக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஜாயினிங் போனஸ் டீட்டெயில்ஸும் ரெஃபரல் போனஸ் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஸ்க்ரீனில் போடுறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த டெலிவரி ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் ஹவுஸில் இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஃப்ளெக்சிபிள் டைம் தான். உங்களுக்கு விருப்பப்பட்ட டைமில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், லாக் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறீங்க. இது சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்க. Qkrல ஒர்க் பண்ணுற ஆல் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆர்டர் எடுக்கும்போது ரெஸ்டாரண்ட் சைடில் இல்லைனா கஸ்டமர் சைடில் எதனா பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சப்போர்ட் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். உங்களுக்கு சார்ட் ஆப்ஷனும் இருக்குங்க. Qkrல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஜாயினிங் பீஸ் பிடிப்பாங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாயினிங் பீஸும் பிடிக்கலங்க. ஆன் போர்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பேக் டிஷர்ட் கம்பல்சரி கேட்டீங்கன்னா டிஷர்ட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பேக் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி யூஸ் பண்ணணும். கம்பெனி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் மட்டும் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. Qkrல ஜாயின் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு சொல்றேன். இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், நாலாவது பார்த்தீங்கன்னா வண்டியோட ஆர்சி புக், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கோட பாஸ்புக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் லாகின் பண்றீங்கன்னா 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா இவங்க லாகின் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் எடுக்கவே ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி ஆர்டர் எடுத்து டெலிவரி பண்ண நான் சொல்லி தரேன். வாங்க போலாம். ஐடி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த ஆப் எப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்படி தான் காட்டும். நீ இதில் எப்படி ஆன்லைன் போகிறது நான் சொல்லித்தரேன். மேலே பார்த்தீங்கன்னா பஞ்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தொடுங்க. தொட்டதுக்கு அப்புறம் கீழே பாருங்க ஸ்வைப் டு பஞ்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் தான் கொடுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வேணும்னா ஆர்டரை ஸ்வைப் பண்ணி அப்செட் பண்ணிக்கலாம், வேணான்னா இந்த என்ட்ரி கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நான் ஒரு ஆர்டர் உங்களுக்கு காசு எடுக்கிறேன். அந்த ஆர்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆர்டர் இங்கே தான் இருக்குது சரிங்களா. இதை நம்ம தொட்டோம்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைக்கு மேப் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆர்டர் அப்செட் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போயிட்டு உங்களுக்கு எப்படி நான் டெலிவரி பண்ணுறது அதையும் சொல்லி கொடுக்குறேன். கடைக்கு ரீச் பண்ணிட்டோம். கடைக்கு ரீச் பண்ணதுக்கு போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆர்டரை இப்படி தொட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிக்கப் லொக்கேஷன் ரீச் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஸ்வைப் பண்ணுங்க. அப்புறம் எஸ் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ரீச் ஆகிடும். கடையில் போய் நீங்கள் எப்படி ஆர்டர் கேட்கணும்னா உங்களுக்கு பாருங்க இந்த ஆப்பில் ஸ்டோர் ஆர்டர் ஐடி இருக்கு பார்த்தீங்களா, அதில் கடைசி 4 நம்பர் சொன்னால் போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. நம்ம பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர் பிளேஸ் போவோம். இப்போ நம்ம கஸ்டமர் பிளேஸில் ரீச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அவரே பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டார் ஃபுட்டு. ஒருவேளை நீங்கள் கஸ்டமர் கால் பண்ணிச்சிங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட் ஓடுது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு கால் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கால் கனெக்ட் ஆகும். நீங்கள் கஸ்டமர் கால் பண்ணி ஃபுட்டை நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் டெலிவரி கொடுத்துருங்க. இப்போ எனக்கு அந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா கொடுத்துருக்காங்க. பீக் ஹவுஸ்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்ஜஸ்லாம் ஆட் ஆகி வரும். நான் லாக் அவுட் பண்ணுறேன்னு பாருங்கள். மறுபடியும் மேலே பார்த்தீங்கன்னா பஞ்ச் அவுட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டேன். மறுபடியும் இப்படி ஸ்வைப் பண்ணால் எஸ் கொடுங்க. இப்போ டன்னு வந்துச்சுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆர்டர்ஸும் காட்டாது. இப்போ ஆஃப்லைன் போயிடுச்சு. எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, சேலரி பற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். சென்னையோட ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. இதோட நம்ம சைனிங் ஆஃப் பண்ணிக்கலாம்.